ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கென்சிங்டனில் இருக்கிற ஹாலண்ட் பார்க்குக்கு தான். ஸோ இந்த பார்க் வந்து நல்ல பெரிய பார்க்கு, சூப்பராக இருந்தது. இந்த பார்க்கில் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தது. ஸோ ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த பார்க்கில் வந்து கியோட்டோ கார்டன்னு ஒரு குட்டி கார்டன் இருந்தது. ஃப்ரீ என்ட்ரி தான். பார்க்கிங் வந்து நீங்கள் சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு ரெசிடென்ஷியல் இந்த ரோட் பார்க்கிங்கில் நம்ம ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம். பே பை ஃபோன் உண்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பார்க்கோட மேப்பு. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் உள்ள ப்ளே கிரவுண்ட்ஸ் இருந்துச்சு. டோட்லர்ஸ்க்கு தனியாக ப்ளே கிரவுண்டு, பிக் கிட்ஸ்க்கு தனியாக ப்ளே கிரவுண்டு, கிரிக்கெட் பிச்சு, கிரிக்கெட் நெட்ஸு, டென்னிஸ் கிரவுண்ட் இருந்தது. அப்புறம் ஒரு குட்டி ஃபால்ஸ் இருந்தது. அதாவது அந்த ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கியோட்டோ கார்டனுக்குள்ளே இருந்தது. ஸோ இதுதான் அந்த பெரிய ப்ளே கிரவுண்ட் ஏரியா. இதுக்குள்ளே வந்து பெட்ஸ் நாட் அலவுடு. அதனால் இதில் வந்து ஃபுல்லாக வெறும் ஃபேமிலி பிக்னிக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான டர்ஃப் போட்டு ஒரு கிரிக்கெட் பிச் இருந்தது. சைடில் வந்து கிரிக்கெட் நெட்ஸ் இருந்தது. இது வந்து டோட்லர்ஸ் ப்ளே ஏரியா. ஃபுல்லாக சாண்டு மாதிரி இது பண்ணி வச்சுட்டு ஒரு பீச் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸ்விங் இருந்துச்சு, ஸ்லைட் இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா பிக்னிக் ஸ்பாட்ஸும் இருந்தது. அதுபோக அந்த குட்டி குட்டி ஹட்ஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதுலேயும் ப்ளே விளாட்லாம். இது வந்து அவுட்டோர் ஸ்னேக் அண்ட் லேடர் வச்சுருந்தாங்க. அது சைட்லேயே ஒரு குட்டி டைஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் மாதிரி கீழே செட்டப்ஸு, ரோட்லேயே செட்டப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே ஜாலியாக இருந்தது. ஸோ குட்டி பசங்க, பெரிய பசங்க, எல்லாரும் பசங்களும் வந்து விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் தென் இந்த மாதிரி சைடில் அழகழகாக ரோஸ் கார்டன்ஸ் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயே ஒரு குட்டி கஃபே இருந்தது. ஸோ ஃபுட் சாப்பிட்றதுக்கும் அந்த கஃபேல வந்து எல்லா ஐட்டம்ஸுமே மோஸ்ட்லி தேவையான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்குமே சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சூப்பராக செட் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து குட்டி ஃபவுண்டைன் எனக்குள்ளே இருந்தது. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கியோட்டோ கார்டனுக்கு போகிறோம். கியோட்டோ கார்டனில் என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், பீகாக்ஸ் பார்க்கலாம். ஆமாம், இது வந்து கியோட்டோ கார்டன் போகிற வழியில் ஒரு பெரிய செஸ் போர்டு இருந்தது. அண்ட் தென் செஸ் போர்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு வாலில் அழகாக ஒரு மரம் பெருசாக அந்த மரம் வந்து அந்த வாலில் வளர்ந்துருக்கு. அது சூப்பராக இருந்துச்சு அழகாக பார்க்க. அண்ட் அங்கங்கே இந்த மாதிரி நிறையா ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு சோல்ஜர் நிற்கிற மாதிரி, ஒரு இடத்துல இந்த மாதிரி அதுக்கு இது என்னன்ட்டு அதோட பேக்ரவுண்ட், அதோட ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் பார்த்திங்களா பீகாக். ஸோ நாங்கள் வந்து 2 பீகாக் ஸ்பாட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்பாட் பண்ண பீகாக் அங்கே உட்காந்துருக்கு பார்த்திங்களா. இது வந்து கியோட்டோ கார்டனுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி ஃபால்ஸ். ஸோ இது வந்து 1 வே ரோட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ 1 பாத்தில் உள்ளே போயிட்டு ஒரு சரியாக வெளில வர்ற மாதிரி. அந்த ஃபால்ஸ் கிட்டக்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கியூ இருந்தது. அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் போய்கிட்டு இருந்தது. ஸோ ஃபிஷ்ஷு, டக்ஸுக்கு அது எதுக்குமே நம்ம வந்து ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஜப்பான் செட்டப்பில் இருந்தது அந்த கியோட்டோ கார்டன்றது. சூப்பராக இருந்தது. ஸோ இதை நான் சொன்னேன் பாருங்கள், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ க்யூ நின்னது, கூட்டமாக இருந்தது. ஸோ இது வந்து 1 வே பார்த்து கீழே ஆரோ போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஆரோ வழியாக வந்து சுற்றி அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அது வழியாக நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வந்துடணும். ஸோ சூப்பராக இருந்தது. பட் இது வந்து கியோட்டோ கார்டன்றது வந்து ஒரு குட்டி ஏரியா தான். பட் அந்த ஏரியா வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதை விட்டு வெளில இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ப்ளே கிரவுண்டு தான். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஹாலண்ட் ப்ரீ ஸ்கூல்னு ஒரு குட்டி ஸ்கூல் மாதிரி வேறு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அந்த ஸ்கூல் ஓப்பனில் இருக்கா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்களா வைக்கிறாங்களா அதெல்லாம் தெரில. பட் அவங்களுக்குள்ள ஹாலண்ட்ஸ் ப்ரீ ஸ்கூல்னு ஒன்று இருந்தது. இது வந்து அட்வென்ச்சர் ப்ளே கிரவுண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்டர் கிட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி. இதுக்குள்ளே குட்டியாக ஒரு வாட்டர் ப்ளே செட்டப் இருந்தது. ரோப் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஒரு குட்டி ஜிப்லைன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அந்த பெரிய பெரிய ஸ்விங் இருந்தது. மேலேருந்து இறங்கி வர்ற ஒரு பெரிய ஸ்லைடு ஒன்று இருந்துச்சு. குட்டி ட்ராம்பலின் ஒன்று இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கவும் சூப்பராக இருக்குது, பிக்னிக் பண்ணவும் சூப்பராக இருக்குது, ரீல்ஸ் எடுக்கவும் சூப்பராக இருக்குது. பெரியவங்க சின்னவங்க எல்லா கிட்ஸுமே என்ஜாய் பண்ணலாம். பாய்.